அந்த காலத்தில் குழந்தைங்கள்லாம் அழுதா வீட்டில் எல்லாரும் ஒரு பாட்டு பாடுவாங்க. சிலுக்கு சட்டை சீனா பொம்மை பலூன் வேணுமா அப்படின்னு. சீனா பொம்மையும் சிலுக்கு சட்டையும் வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம அப்போல்லாம் இருந்தோம். ஆனால் அந்த சீனா பொம்மை சிலுக்கு சட்டையெல்லாம் வச்சுட்டு இங்கே விதவிதமாக பொம்மைகள் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கிஃப்ட் ஷாப்பில். என்னன்னு இப்போ பார்க்க போகிறோம் வாங்க. இங்கே பாருங்க, இது சாதாரண ஒரு பொம்மை தான். அதை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சடங்கு ஃபங்க்ஷனுக்கு பண்ணுற மாதிரி புடவை கட்டி வளையல் போட்டு மாலை போட்டு நெக்லஸ் போட்டு தோடு போட்டு விக்கு வச்சு அதுக்கு ஒரு பின்னல் போட்டு எவ்வளோ அழகாக அந்த சீனா பொம்மையை பண்ணியிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி வரிசை கொண்டு போகிற மாதிரி ஒரு பொம்மை பண்ணியிருக்காங்க. தேங்காய் வெத்தலை பாக்கு பழம் கையில் இருக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வரிசையாக அடுக்கி வச்சா சீருக்கு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். பொண்ணு மட்டும்தான் அலங்காரம் பண்ணுவோமா அப்படின்னு பார்த்தா இல்லை, மாப்பிள்ளையும் அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நல்லா ஜிப்பா போட்டு வேட்டி கட்டி ஹேர் கட்லாம் பண்ணி இவங்க பொண்ணா இவங்க மாப்பிள்ளையாம். இவங்களுக்கு சீர்லாம் கொண்டு வரதுக்கு இந்த அக்காக்கள்லாம் தட்டில் வச்சுருக்காங்களாம். இங்கே பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒரு ஃப்ரேம் பண்ணி அந்த ஃப்ரேமில் ஒரு ஊஞ்சல் பண்ணி அந்த ஊஞ்சலில் மாப்பிள்ளை பொண்ணை ஊஞ்சல் ஆட வச்சுருக்காங்க பாருங்கள். ஆடாடாடா, ஒரு சீனா பொம்மையை எவ்வளோ தூரம் பண்ண முடியுமா தெரியலையே.